ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா தம்ப்நெயில் பார்த்து வந்திருப்பீங்க ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா? நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் நிறைய பார்த்துருப்போம், கரெக்டாக? ஸோ அது எப்படி அதெல்லாம் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா? ஸோ போன வீடியோவில் வந்து டேட்டா டைப்ஸ் என்னென்ன பார்த்தோம் அண்டு வேரியபிள்னா என்னன்னு பார்த்தோம், கரெக்டாக? ஸோ வேரியபிள்னா என்ன, பைட்ஸ்னா என்ன, பிட்ஸ்னா என்ன அப்படின்லாம் பேசணும், கரெக்டாக? ஸோ இந்த வீடியோவில் வந்து ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இதை டெலிட் பண்ணிடுவோம், ஓகேவா? ஸோ ஒரு எம்டி கோடு மாதிரி. ஓகே, ஸோ இதுதான் ஒரு டெம்ப்ளேட், கரெக்டாக? ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பாய்லர் பிளேட்னு சொல்லலாம். பாய்லர் பிளேட் கோட், அதாவது நெட்டில் நீங்கள் அது போட்டாலே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சர்ச் பண்ணுறேன். பாய்லர் பிளேட் கோட்னா செக்ஷன் ஆஃப் கோட் ரிப்பீட்டட் மல்டிபிள் பிளேஸ் லிட்டில் ஆர் நோ வேரியேஷன். ஸோ இது எப்படியும் ஒரு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், இப்படி தான் இருக்க போகுது ஜென்ரலாக. ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எஸ்டிடிஐஓ இன்க்ளூட் பண்ணுவோம், மெயின் ஃபங்க்ஷன் எப்படியும் இருக்கும் அண்ட் மெயின் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ திஸ் இஸ் அ பாய்லர் பிளேட் கோட், ஓகேங்களா? ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் ஃபஸ்ட் என்ன, ஒரு ஈக்குவல் டு. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ன்றது ஈக்குவல் டு. ஸோ வேல்யூ வேரியபிள் 100ன்றது அந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆக போகிற நம்பர், கரெக்டா? ஸோ அது எப்படி ஸ்டோர் ஆகுது, இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ ஈக்குவல் டுன்றது, ஓகே, ஸோ ஒரு ஈக்குவல் டுனா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ஓகேவா? எஸ்ஐஎன். ஓகே, ஸோ இதில் இங்கே ஸ்டோர் ஆகுது, ஓகேவா? ஸோ சிங்கிள் ஈக்குவல் டுனா தட் இஸ் அன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணுவோம். ஆப்வியஸாக நமக்கு தெரியும் பர்சன்டேஜ் டி ஸ்லாஷ் என்னு என்னது போகிறோம், வேல்யூ. ஓகே, இங்கே போகிறோம் ஜிசிசி main.c கம்பைல் பண்ணுறோம், அவுட் செக் பண்ணுறோம் 100. ஆக்சுவலாக இது சிங்கிள் லைனில் கூட பண்ணலாம், எப்படின்னா கிளியர் பண்ணிடலாம். ஜிசிசி main.c and சிம்பிள் போட்டு a.out கம்பைல் ஆயிரும், அடுத்து எக்ஸிக்யூட் ஆகும், ஓகேவா? ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் புரிஞ்சிருச்சு. அடுத்து வேற என்ன ஆப்ரேட்டர், நான் ஃபர்ஸ்ட் மேலே எழுதிற ஆப்ரேட்டர்னு. ஸோ இந்த மேபி இன்னொரு ஆப்ரேட்டர்னு கூட வச்சுக்கலாம், PRATOR.c. டாட் சின்னு தான் உங்கள் ஃபைலை மென்ஷன் பண்ணும், அப்போனா தான் அது வந்து சி ஃபைல்னு எடுத்துக்கும், ஓகேவா? சேவ். ஸோ இப்போ இந்த ஆப்ரேட்டரில் ஹேஷ்டாக் இன்க்ளூட் stdio.h. இப்போ வேற என்ன ஆப்ரேட்டர்லாம் இருக்கு, ஃபஸ்ட்டு வந்து ஒரு மல்டி லைன் கமாண்ட்னா இப்படி பண்ணணும். ஸ்லாஷ் ஸ்டார் ஸ்டார் ஸ்லாஷ், இந்த ஸ்டார் ஸ்லாஷ் நடுவில் நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா இது எல்லாமே மல்டி லைன் கமாண்ட் சொல்லுவோம், ஓகேவா? ஸோ மல்டி லைன் கமாண்ட். ஓகே, இப்போ நான் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் சொல்லிட்டேன், அடுத்து ப்ளஸ்ஸு, அடுத்து மைனஸ் பார்ப்போம், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து டிவிஷன், அடுத்து மாடுலோ. இது என்னது, ஈக்குவல் டு பார்த்தாச்சு, அடுத்து அடிஷன். அடிஷன் என்ன, ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணுறது. ஸோ இன்ட்டு வேல்யூ அண்டர்ஸ்கோர் 2. ஸோ மேலே இருக்க வேல்யூக்கு அண்டர்ஸ்கோர் 1 போடும், ஓகேவா? ஈக்குவல் டு 200, ஓகேவா? ஸோ இப்போ இன்ட்டு ரிசல்ட்டில் வந்து சேவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இன்ட் ரிசல்ட்டில் வந்து வேல்யூ 1 ப்ளஸ்ஸு வேல்யூ 2. ஓகே, ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ வேல்யூ 1 வேல்யூ 2ன்றது ரெண்டு கண்டெய்னர், அதில் வந்து ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணணும்னா ஆட் சிம்பிள் பண்ணால் போதும், ஓகேவா? ஸோ என்ன, சரி, ஆப்ரேட்டர் பேரை மாற்றிட்டோம்ல, ஐயோ ஐயோ, அண்டு பார்த்தீங்களா? ஸோ இது கம்பைல் ஆகி அடுத்து இந்த ஃபைல் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ ஒரே லைனில் ரெண்டு கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம்,
ஸோ 100 and 200 சேர்த்து வேல்யூ 200 பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ சப்ராக்ஷன். ஓகேவா? ஸோ சப்ராக்ஷன். ஸோ 100 மைனஸ் 200 மைனஸ் 100. கரெக்டா? பார்த்தீங்கல்ல, அவ்வளோதான். மல்டிப்ளிகேஷனா ஸ்டார், அவ்வளோதான். டிவிஷன்னா ஸ்லாஷ். பார்த்தீங்களா? ஸோ ஏன் இங்கே 0 வந்துச்சு? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னது? 100 டிவைட் பை 200னா 0.5 வரணும். ஆனால் இங்கே இன்டிஜர் கொடுத்துருக்கோம். அப்போ என்ன ஆகும்? அது வந்து 0.5ன்றத 0ன்னு மட்டும்தான் அது எடுத்துக்கும். ஓகேவா? இங்கே ஃப்ளோட் கொடுத்தா மாறிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது மாறாது. பார்த்தீங்களா? இருங்க, இங்கே ஃப்ளோட் கொடுத்துட்டு இங்கே இது தானே எஃப் தானே கொடுக்கணும், கொடுக்கும். ஏன்னா இதுவும் இன்டிஜரு, இதுவும் இன்டிஜர். ஓகேவா? ஸோ 2 இன்டிஜர் இது பண்ணும்போது அது எடுத்துக்காது, 0.5ன்னு வராது. ஏன்னா இன்டிஜர் இது பண்ணி அதோட வேல்யூ தான் நீங்கள் ஃப்ளோட்ல ஷேவ் பண்ண போறீங்க. ஆல்ரெடி இங்கே டிவைட் ஆகிட்டு 0ன்னு தான் இருக்கும். கரெக்டா? அதை வந்து உங்களுக்கு இது பண்ணணும்னா வராது. ஸோ அதனால என்ன பண்ணணும்? எப்போவுமே வந்து ஃப்ளோட் நம்பர் டிவைடட் பை ஃப்ளோட் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 100 இருக்கு, .0 இப்போ. கரெக்டா? இதுவும் வந்து .0 இப்போ வரும் பாருங்க. சொன்னல, இப்போ எனக்கு வந்து ஒரு டெசிமல் இருந்தால் என்ன சொன்னேன்? 0.1Fன்னு போட்டால் போதும். சூப்பரா? இப்போ இது மாற்றி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோட்டு நான் கொடுத்துருக்கேன், பட் இங்கே வந்து நம்பர் இருக்கு. கரெக்டாக? அதாவது ஒரு இன்டிஜர் மாதிரி இருக்கு. அப்போ என்ன வருது? கரெக்டாக வருதா? புரியுதா? ஸோ ஃப்ளோட்டுன்னு நம்ம அசைன் பண்ணோம்னா இது வந்து ஃப்ளோட்டாக எடுத்துக்கும். ஓகேவா? ஆனால் இங்கே இன்டிஜர் கொடுத்துட்டு இங்கே ஃப்ளோட் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அது நடக்காது. ஓகேவா? புரியுதா? ஸோ போன இதில் 0.5 வந்துச்சு, இந்த இடத்துல 0 தான் வருதுன்னா ஏன் 2 இன்டிஜர் இருக்கும். ஸோ அதனால தான் ஃப்ளோட் டிவிஷன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். புரியுதா? ஸோ மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சு, அடுத்து டிவிஷனும் முடிஞ்சு. கரெக்டா? இப்போ மாடுலோனா ரிமைண்டர். ஸோ இங்கே டிவிஷனில் உங்களுக்கு வந்து என்ன வரும்? இங்கே பார்த்தோம்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இது 200 வச்சுப்போம், இது வந்து 6 வச்சுப்போமே. ஓகேவா? ஸோ இப்போ டிவிஷன் பண்ண ஆன்சர் என்ன? இங்கே 200 டிவைடட் பை 6. கரெக்டா? ஸோ 200 டிவைடட் பை 6ன்னா என்னது? இங்கே வந்து 318, மிச்சம் 2 கேரி ஃபார்வர்ட் வரும், 318. ஓகேவா? ஸோ இது கோஷன்ட்டு, ரிமைண்டர் என்ன? 2. கரெக்டா? ஸோ இங்கே 20ன்னு வச்சிருக்கலாமா? ஸோ சிம்பிளாக முடிஞ்சிருக்கும். கரெக்டு. ஸோ 20னா கோஷன் 3 அண்ட் ரிமைண்டர் 2. கரெக்டா? ஸோ இந்த டிவிஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பார்க்கலாம், 3. இதுவே ரிமைண்டர் என்ன கிடைக்கணும்? இப்போ மாடுலோ போட்டால் we will get the remainder. ஸோ இது இன்டர்னே வச்சுக்கலாம். இங்கே வந்து இது கோஷன், ஸோ QU. ஓகேவா? ஸோ இன்ட்டு ரிமைண்டர், REMAINDR. ஓகேவா? ஸோ ரிமைண்டர் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? மாடுலோ போகணும். மாடுலோனா பர்சன்டேஜ் சிம்பிள், அவ்வளோதான். ஸோ வேல்யூ 2. ஸோ இங்கே கோஷன்ட் வந்து இங்கே பிரிண்ட் ஆகும், அண்ட் அது என்னது? டியில் தான் இருக்கு. அண்ட் ரிமைண்டர் வந்து நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுவோம், பர்சன்டேஜ் D ஸ்லாஷ்ன்னு இந்த ரிமைண்டர். ஓகேவா? ஸோ இதை பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கோஷன்ட், அதாவது 20 டிவைட் பை 6 பண்ணும்போது 3 இஸ் த கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் என்ன? 2. அதான் இதோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ மாடுலோட ஃபங்க்ஷனாலிட்டி வில் கிவ் யூ தி ரிமைண்டரை தான் உங்களுக்கு தரும். ஓகேவா? ஸோ இதாக தான் பேசிக் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ளஸ் மைனஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அப்புறம் மாடுலோ. ஸோ பேசிக்காக இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. அதாவது பைனரி பிட்வைஸ் ஆப்ரேட்டரு. ஓகேவா? அதெல்லாம் என்னன்றதை அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.
ஓகே, ஸோ ஆப்ரேட்டரே ஒரு 3 வீடியோவாக எடுக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர், யூனரி ஆப்ரேட்டர் இருக்கு, பைனரி ஆப்ரேட்டர் இருக்கு, டெர்னரி ஆப்ரேட்டர் இருக்கு. ஓகேவா? ஸோ அது ஃபுல்லாயும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் பைனரி ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ யூனரி ஆப்ரேட்டர்ன்றது என்னன்ற அடுத்த இதில் எடுக்கிறேன். அண்ட் டெர்னரி ஆப்ரேட்டர்ன்றதை அது கடைசியாக எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.